ஹாய் ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து எக்ஸாம்க்கு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ அதனாலேயே எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. கரெக்ட்டா? இதுல நெறைய பேர் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ மட்டும் விட்டு வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்பயுமே நம்மள்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! இப்போ வரைக்கும் நம்ம படிக்கவே இல்லையே! இப்ப லாஸ்ட் டைம்ல நம்ம என்ன உட்காந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்க பயத்த போக்குறதுக்கோசரமே இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது அந்த மாரி பயத்தோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவா எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டுமே நம்ம எடுத்து இந்த வீடியோல போட்டுட்டு இருக்கோம். அது எங்கன்னு பார்க்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன். வந்துருச்சா? சரி. இதுல பாருங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். பிசிக்ஸோட 2 மார்க்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? சாரி கெமிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ். அதே மாரியே இப்ப நம்ம பிசிக்ஸ்க்குமே ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு இருக்கு. கெமிஸ்ட்ரில கெமிஸ்ட்ரில நம்ம எப்படி குடுத்திருந்தோமோ, சேம் அதே மாரியே தான். டோட்டலா உங்களுக்கு எத்தன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 48 கொஸ்டின்ஸ் இருக்கு. நியர் பை 48 கொஸ்டின்ஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாம அடிஷனலா இன்னும் நான் எத்தன கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 கொஸ்டின் குடுத்திருக்கேன். அப்ப மொத்தமே ஒரு 66 2 மார்க்ஸ் தான். இந்த 66 2 மார்க்ஸ் குடுத்தா என்னால 6 2 மார்க்குமே அட்டெண்ட் பண்ண முடியுமா சார்? அப்படின்னா கன்ஃபார்ம் 5 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். மிச்சம் ஒரு 2 மார்க் கம்பல்சரில வரக்கூடிய 2 மார்க் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு எப்பயுமே ஒண்ணு ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இல்ல நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம்ஸ் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடும். அதையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 6 2 மார்க்குமே உங்களால எழுத முடியும். அதே மாதிரி 3 மார்க் அண்ட் 5 மார்க் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டேஸ்லயே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சோ நீங்க ரெடியா இருங்க அந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? சோ இப்ப இதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான எதை சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும்? இது எல்லாமே முக்கியம் தான். ஆனா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறதுனா, நீங்க மார்க் பண்ணிட்டே வரேன் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வருஷம் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இந்த ரீசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமா வந்து அது கேட்பாங்க. 1 2 கொஸ்டினாச்சும் ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே கேட்டுருவாங்க. ரீசன் கொஸ்டின்ஸ்லாம். இந்த பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு. ஃபாஸ்ட்லா. அதே மாதிரி இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெறைய யூசஸ் இருக்கும். அது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு யூசஸ் திருப்பி திருப்பி கேட்டுட்டே தான் இருப்பானுங்க. சம்மிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் 2த்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸ்கிப் டிஸ்டன்ஸ், ஸ்கிப் ஏரியா 2மே பாத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 48 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா, இதுலயே நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. இந்த கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லாம் சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லயும் நமக்கு கேட்பாங்க. இப்ப நம்ம இங்க போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் 2 மார்க்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஆனா இதே கொஸ்டின்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சோ 2 மார்க் 3 மார்க் வந்து எப்ப எது வேணாலும் மாத்தி கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகும். அது பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸை மட்டுமே ஃபர்ஸ்ட் படிங்க. புதுசா படிக்கிறவங்க. ஆல்ரெடி படிச்சவங்க இதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதுக்காக தான் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கோர்ஸ் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இது தெளிவா படிச்சுக்கோங்க. சோ நான் சொன்னேன் இல்லையா, அடுத்து வந்து பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ட்டு. சோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாருங்க.